தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு பூவனநாதர் கோவில், கோவில்பட்டி. தமிழகத்தின் தென்கோடியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருமங்கை நகர், பொன்மலை, கோயில்புரி, கோயில்பட்டி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஊர் தற்போது கோவில்பட்டி என்று அழைக்கப்படுகிறது. இங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வெம்பக்கோட்டை பகுதியை அரசாண்ட செண்பக மன்னன் என்பவன் களக்காட்டினை வெட்டி திருத்தி கோவிலும் ஊரும் எழுப்பினான் என்கிறது கோயில்புரி வரலாறு. ஆனால் அவருடைய காலத்தை அறிய இயலவில்லை. இந்த ஊருக்கு தெற்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மந்தி தோப்பில் உள்ள சங்கர பாரதி திருமடத்தில் ஒரு செப்பு பட்டயம் உள்ளது. அது குலசேகர பாண்டியனால் கலி 4131 சாலி வாகன சகாப்தம் 952 கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த ஊரை பற்றிய குறிப்பு காணப்படுவதால் கோயில்புரி கலி 4131 முற்பட்டது என தெரிகிறது. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள ஆலயத்தை உள்ளமுடையான் என்பவர் புதுப்பித்தார் என்பதும், அதற்கு 140 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட மந்தித்தோப்பு பட்டயத்தில் இந்த ஊர் குறிக்கப்பட்டு இருப்பதால் சுமார் 950 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த ஊர் இருந்ததென்பது தெளிவாகிறது. இந்த திருக்கோவிலை புதுப்பித்த உள்ளமுடையான் சிலை ஒன்று சுவாமி சந்நிதி மகா மண்டபத்தின் தூண் ஒன்றில் உள்ளது. இங்கு அமைந்திருக்கும் இறைவன் பூவனநாதன், இறைவி செண்பகவல்லி அம்மன். பூவனநாதரை வேண்டி அபிஷேகம் செய்து வழிபட்டால் செய்த பாவங்களுக்கு புண்ணியம் கொடுப்பார் என்பது ஐதீகம்.
இந்த கோவில் வரலாற்றை பற்றி சற்று அறிந்து கொள்ளலாம். ஆலய அமைப்பு. இந்த திருக்கோவிலில் இறைவனும் இறைவியும் தனித்தனி சன்னதிகளில் கிழக்கு நோக்கி எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். சுவாமி அம்பாள் இருவருக்கும் தனித்தனி திருவாசல்கள் அமைந்திருப்பது சிறப்பு. இதில் அம்பாள் திருவாசலில் சுவாமி அம்பாள் திருமண காட்சியுடன் கூடிய எழில் கொஞ்சம் சிறிய சாலை கோபுரம் உள்ளது. சுவாமி திருவாசலின் முன்பாக 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் கண்கொள்ளா காட்சி தருகிறது. அம்மன் சன்னதி குடவரை வாசலில் தென்புறம் பஞ்சமுக விநாயகர் சந்நிதியும் வடபுறம் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் சந்நிதியும் உள்ளன. செண்பகவல்லி அம்மனின் சன்னதி முன்புறம் அமைந்துள்ள பலிபீடம், கொடிமரம், நந்தி ஆகியவற்றை கடந்து செல்லும் வழியில் கருவறையின் 2 புறங்களிலும் துவார சக்திகள் உள்ளன. அவற்றின் தென்புறம் விநாயகரும் வடபுறம் பாலசுப்பிரமணியரும் உள்ளனர். அம்பாள் சன்னதி கருவறையின் பின்புறம் கிரியா சக்தி பீடமும் வடபுறம் சண்டிகேஸ்வரரின் தனி சந்நிதியும் உள்ளன. அம்பாள் திருக்கோவிலை அடுத்துள்ள தெற்கு பலிச்சுற்றில் தென்கிழக்கு மூலையில் மடப்பள்ளியும் அதனை அடுத்து உக்ரான அறையும் உள்ளன. சுவாமி அம்பாள் திருக்கோவில்களுக்கு நடுவே உற்சவ மூர்த்திகள் சன்னதி காணப்படுகின்றன. பழங்காலத்தில் இந்த சன்னதி பாலசுப்பிரமணியருக்கு தனி சன்னதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. கொலு மண்டபத்தின் முன்புறம் அம்பாள் சன்னதி, கொடி மரத்தை அடுத்து ஆலய தல விருட்சமான களாமரம் உள்ளது. இந்த திருக்கோவில் வளாகத்தினுள் 32 சிறிய பலிபீடங்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலின் தல வரலாறு காணலாம். ஒரு சமயம் சிவனார் மனம் மகிழ்ந்து குளிர வேண்டி பார்வதி தேவி தவம் இயற்றினார். அவருக்கு காட்சி கொடுத்து இறைவன் திருமணம் முடிக்க வந்து சேர்ந்தார். ஈடிணை இல்லா ஈசன் திருமணம் காண யாவரும் ஒருங்கே கயிலை மலையில் கூடினர். இதனால் உலகின் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது.
அதனை சமம் செய்ய இறைவன் கடல் குடித்த குடமுனியாம் அகத்தியரை தென்புலம் செல்ல பணித்தார். ஈசனின் ஆணையை சிரமேற்கொண்ட அகத்திய முனிவர் தெற்கு நோக்கி வரும் வழியில் பொன்மலைக்கு வந்தார். வரும் வழியில் வில்வளன், வாதாபி என்ற 2 அசுரர்களை சம்ஹாரம் செய்துவிட்டு வந்தார். அங்கு களாமரக் காட்டில் லிங்கத் திருமேனியாய் எழுந்தருளியுள்ள ஈசன் பூவநாதரை வழிபட்டு அங்கே தவமியற்றி வந்த பல முனிவர்களைக் கண்டார். அந்த முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அகத்தியர் சிவலிங்கத்திற்கு வடகிழக்கு திசையில் பொன்மலையில் தட்டியவுடன் அருவி ஒன்று ஓடி வரலாயிற்று. அதில் மூழ்கி தன்னை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொண்டார். அதுவே அகத்தியர் தீர்த்தம் என்ற பெயருடன் விளங்கலாயிற்று. அதுவே இந்த திருக்கோவிலின் தீர்த்த குளம் ஆகும். அதன் பின்னர் அகத்தியர் பொன்மலை முனிவர்களுடன் பூவனநாதரை வழிபட இறைவன் அகத்தியர் முன்பாக தோன்றினார். நீ என்னுடைய பெருமைகளை இங்குள்ள முனிவர்களுக்கு எடுத்துரைத்துவிட்டு இங்கிருந்து பொதிகை மலை சென்று என்னுடைய திருமணக் காட்சியை கண்டு தரிசிப்பாயாக என்று அருளினார். அதன்படி பொன்மலை முனிவர்களுக்கு பொன்மலை பூவநாதரின் பெருமைகளை எடுத்துரைத்த அகத்தியர் அங்கிருந்து பொதிகை மலைக்கு புறப்பட்டார். அகத்தியர் பொதிகை மலையை அடைந்ததும் உலகம் சமநிலையை அடைந்தது. முன்பு ஒரு காலத்தில் சங்கன், பதுமன் என்ற 2 பாம்பு தலைவர்களுக்கு சிவன், திருமால் இருவரில் யார் பெரியவர் என்ற ஐயம் ஏற்பட்டது. ஐயம் தெளிவு பெற களா காட்டிடையே லிங்க வடிவில் எழுந்தருளியிருந்த ஈசனை பூவன பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டனர். அவர்கள் முன் இறைவன் தோன்றி காட்சி கொடுத்து, இன்று முதல் இங்கு அமைந்திருக்கும் சிவலிங்கம் பூவனநாதர் என்று பெயர் பெறும். புன்னைக்காவலில், அதாவது சங்கரன் கோவிலில் உங்கள் ஐயம் தீர்ப்போம் என்று கூறி மறைந்தார். சங்கனும் பதுமனும் பூவன பூக்களால் இத்தல இறைவனை வழிபட்டதால் இறைவனுக்கு பூவனநாதர் என்று பெயர் வந்தது. இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் அம்பாள் செண்பகவல்லி ஒருமுறை இறைவன் திருமுடியில் அமர்ந்திருக்கும் கங்கையை இகழ்ந்தாள். ஈசன் அம்பாளை அருவிக்கு அழைத்துச் சென்று கங்கையை பேரழகுடைய பெண்ணாகவும் பின் சிவனாகவும் காட்டினார். அதனைக் கண்ட அம்பாளின் அகந்தை அழிந்தது. அம்பாள் அருள் தரும் அன்னையாக செண்பகவல்லி என்ற பெயரில் 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சும் தோற்றத்துடன் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். இந்த அன்னை இந்த பகுதி மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் தெய்வமாக விளங்குகிறாள். எனவேதான் இந்த திருக்கோவிலுக்கு வரும் அன்பர்கள் முதலில் அம்பாள் சந்நிதியில் வழிபாடு முடித்துவிட்டு பின்னர் சுவாமி சந்நிதிக்கு செல்கின்றனர்.
இந்த பகுதியில் உள்ள மக்களிடையே பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் பெரும்பாலும் செண்பகவல்லி என்ற பெயர் வைக்கும் பழக்கம் இன்றும் நீடிக்கிறது. தென் தமிழ்நாட்டு திருக்கோவில்கள் பலவற்றில் தேவியருக்கே மகிமை அதிகம். மாமதுரை மீனாட்சி, நீலத் திரைக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை, திருநெல்வேலியில் காந்திமதி, சங்கரன் கோவில் கோமதி. இந்த வரிசையில் செக்கெழுத்த செம்மல் செந்தமிழில் புகழ்ந்து பாடிய கோயில் புரியாம் கோவில் பட்டியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அன்னை செண்பகவல்லியின் அருள் அளவிடற்கரியது. இந்த திருக்கோவிலில் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். ஆனாலும் அவளுக்கு அலங்காரம் செய்யும் போது அவளை உட்கார்ந்த நிலையில் இருக்கும்படி அலங்காரம் செய்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் மே ஜூன் மாதங்களில் 10 நாட்கள் வசந்தோற்சவம் நடைபெறுகிறது. அம்பாளுக்கு வளையல் திருவிழாவும் ஆடிப்பூரமும் புரட்டாசி மாதத்தில் 10 நாட்கள் நவராத்திரி விழாவும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. 12 நாட்கள் திருக்கல்யாண விழாவும் சித்திரை தீர்த்தம் விழாவும் இங்கு முக்கியமான திருவிழாக்களாகும். அமாவாசை என்றும் பிரதோஷ காலங்களிலும் இந்த திருக்கோவில் பக்தர்கள் கூட்டத்தால் திணறும். பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரமன் இந்த திருத்தலத்தில் லிங்க திருமேனியுடன் பூவனநாதராக பக்தர்களுக்கெல்லாம் பேரருள் புரிந்து வருகிறார். பொன்மலை களா காட்டிடையே தோன்றிய மூர்த்தி என்பதால் இவருக்கு களாவனநாதர் என்ற திருநாமமும் உண்டு. இந்த தலத்தில் குடிகொண்டிருக்கும் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு வந்தால் தீராத பிணியெல்லாம் தீரும், எல்லா செல்வமும் நம்மை வந்து சேரும். பூவனநாதரை வேண்டி அபிஷேகம் செய்து வழிபட்டால் செய்த பாவங்களுக்கு புண்ணியம் கொடுப்பார் என்பது ஐதீகம்.
தூத்துக்குடி, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து அடிக்கடி கோவில்பட்டிக்கு பேருந்துகள் உள்ளன. அதேபோல் குறிப்பிட்ட நேரங்களில் ரயில் வசதிகளும் உள்ளன. இறைவனை வணங்குவோம், இயற்கையை போற்றுவோம்.